ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 9. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயினை கொள்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொலகாரம் வந்திருப்பான். அந்த ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க. யார் நீ? எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, மரியாதை எங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி குத்த வர நேரத்தில் அந்த இடத்துல ஹீரோ வந்துருவாரு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் ஹீரோயினியும் பயங்கர உத வாங்கி பொத்துன்னு கீழே விழுந்து மயக்கமாயிருவாங்க. மயக்கம் தெளிஞ்சு பாக்குறப்போ 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வரும். இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், யார் எப்படி போனா என்ன. ஆனா அவ இல்ல வேடிக்கை பார்க்காத, இல்ல இங்கிருந்து போ, போக முடியாது, அவன் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கான், அவன் எப்படி போனா உனக்கு என்ன, போன்னு சொல்றல. இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் எப்படியாச்சும் அவனை காப்பாற்றியே ஆகணும், அவன் ஆபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேரக்டர் 2ஆக பிஹேவ் பண்ணும். அதாவது 2 பிஹேவியராக அவங்க மனசு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை 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 இல்லை, இது கன்ஃபியூஸ் பண்ணாத லுலி. ஏய் லுலி. அப்போது லூலியை அந்த கொலகாரம் குத்துற மாதிரி சிலையாக நிற்பான். இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த கத்தியை எடுக்க போகும்போது அந்த கொலகாரம் முடிச்சுட்டு ஹீரோயினி பயங்கரமாக தள்ளி விட்டுருவான். நம்ம ஹீரோயினி மயக்கம் போட்டுருவாங்க. ஒரு வழியாக நம்மளோட லூலி அந்த கொலகாரனை பயங்கர உதவிட்டதில் அவனும் பறந்து போய் டேமேஜ் ஆகி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். இவனோட ஸ்கில்லை பார்த்தே அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். குயின் குயின் எழுந்துரு, குயின் எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுவார். டாக்டர் நீங்கள் வெளியிலே இருங்க. குயின் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதில் டாக்டர் வெளியில் வருவார். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிருவாங்க. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஹலோ, டிடெக்டிவ் பேசுகிறேன் சார், நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க. இப்போ வந்துடுறேன். சிஸ்டர், எந்த ஒரு விஷயம்னாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இது என்னோடய நம்பர் தான். ஓகே சார். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபாரன்சிக்ஸ் அவரை சொல்லு. இல்லை வர சொன்னவன் நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதா? ஆமாம். ஏதாவது க்ளூ கிடச்சிதா? ஏன்னா அவன் நேற்று பயங்கரமாக இருந்தான். அவனை பற்றி அவ்வளோ தெரியுமா? உன் கையில் என்ன அடிபட்டிருக்கு? அதை நேற்று ஃபைட் பண்ணும்போது அப்போ அவனை ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவை இருந்திருக்கு. அவனை சீக்கிரமாக பிடிச்சாகணும். என் லிஸ்ட்டில் பொண்ணையும் தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா நீ தான் நேற்று நைட் இங்கே இருந்திருக்க. உண்மையை ஒத்துக்கிறதுனா இப்போவே ஒத்துக்க, இல்லைனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். எனக்கு என்னாச்சு? அந்த கொலைகாரன் அவன் யாரு? அவன் எதுக்கு என்னை கொலை பண்ணணும்? லோலி, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. லோலி, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத ப்ளீஸ். நான் எங்கேயும் போகல, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. உன் கையில் என்னால் தான் அடிபட்டிருக்கு, காட்டு, நான் பார்க்குறேன். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஐம் ஆல் ரைட். லோலி, எனக்கு பயமாக இருக்குது, நேற்று நடந்ததெல்லாம் நினச்சா. அது நீங்கள் இனிமேல் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. ஏன்னா எப்பவுமே நான் உங்கள் கூட இருப்பேன். இப்படி நான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இப்படி ஃபெயிலியர் ஆகி உட்காருவேன்னு நினைக்கவே இல்லை. அவன் யார், எங்கேருந்து வந்தா? என் விஷயத்தில் குறுக்கிட்ட உடனே நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ, வீட்டுக்கு கிளம்புறேன் போலயே, எப்படியாச்சும் தடுக்கணுமே. போகலாமா? அது என்னாச்சு? நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். வா போகலாம். இப்போ எப்படி தடுக்கிறது? என்னாச்சு? எனக்கு உனக்கு எனக்கு தலை வலிக்குது லூலி, வேணும்னா ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுமா? ஸ்கேனா? உனக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லையே, எனக்கு வலிக்குதே. உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியில் போகலாமா? அது சோறு தான் முக்கியம். போகலாமா? நிறைய பசி போகலையே, நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவா? இல்லை இல்லை இல்லை, இதுவே போதும். சரி, அப்போ வீட்டுக்கு போகலாமா? இல்லை இந்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்லையே, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன இவ? நம்ம ஷாப்பிங்கே போகல, ஷாப்பிங் போகலாமா? குயின், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம வீட்டுக்கு போகலாம். மறுபடியும் வீடு வீடுங்கிறானே. வீட்டுக்கு என்ன உள்ளே வரலையா? அது எனக்கு நேற்று நடந்ததுலாம் ஞாபகம் இருக்குது. எப்படி? நான் இந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், கண்டிப்பாக போக மாட்டேன். என்னாச்சு? சரி, தண்ணி குடிச்சிட்டாச்சு, உள்ள வாங்க. நான் வரலன்னா வேணும்னா உங்கள் வீட்டுக்கு போகலாமா? ஏன் வீட்டுக்கா? ஓகே. ஹாய் பாஸ். ஹேய், கேள்விப்பட்டியா? குயினோட வீட்டில் நேற்று யாரோ அவளை கொலை பண்ண வந்தாங்களாம். அவள் வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இவளுங்க வேற இப்போ நம்ம போகலாமா? அது
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஐம் சாரி. போச்சு. இதான் குயின். என்னோட ஃப்ளாட். நல்லா இருக்கா? ஆ அதான் கிச்சன். இந்த பக்கம் ஒரு சோஃபா இருக்குது, உள்ள பெட்ரூம் இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? ம் ம் தேங்க்யூ. அப்புறம் லொலி, நான் இப்போது உங்களை ஒரு ஆயிட்டல. ஆ அது வந்து நான் என்ன அர்த்தம் சொன்னேன்னா, உனக்கு எப்பயுமே நான் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பேன்ல, இப்போ உன் கூடவே ஒட்டிக்கிட்டேன் அதை சொன்னேன். ஓ, இப்போ மூடியும் ஜாடியும் போலயே நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம். ஆ இல்ல, அது எந்த அர்த்தத்தில சொன்னேன்னா, நீங்க எந்த அர்த்தமும் சொல்ல தேவையில்ல. பெட்ரூம் அந்த பக்கம். நீங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துருங்க. ஹே! யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? வாவ்! ம்ஹ்ம். இது அவன் சின்ன வயசு ஃபோட்டோ போலயே! லுலி, இது உன்னோட ஃபோட்டோவா? ஆமா, 7 வயசா இருக்கும்போது எடுத்தது. அப்ப இது என்னோட பிரதர். உன்ன விட கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்காருப்பா உன்னோட பிரதர். ம். சரி. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. பழைய தான் இருக்கணும். உள்ள கீழ வந்துடக்கூடாது. ஓகே. பாஸா? இவன் என்ன பண்ணிருவான்? அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ? ஹலோ? நான் லூலி பேசுகிறேன். இப்போ அவங்க என் வீட்டில் தான் இருக்காங்க. என் பாஸ் காலை கட் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினி வீட்டு முன்னாடி இருந்து தான் இவர் ஃபோன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி லூலியோட அட்ரஸை வாங்கிடுவார். பாஸ் ஃபோன் பண்ணார். நான் தான் எடுத்தேன். ஓ, இரு, யாரோ வந்திருக்காங்க. நகரு. குயின், இவன் இந்த நேரத்தில் எங்கே வந்தா? குயின், உனக்கு என்னாச்சு? குயின், ஐயோ பாஸா, வாங்கிறது போகலாம். பாஸ் பாஸ் பாஸ், இப்போ அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? நீ என் கையை பிடிக்கிற, முதல்ல விடுறா. நீங்கள் முதல்ல விடுங்க. என்னையே சொல்கிறியா? நீ முதல்ல விடுறா. நீங்கள் விடுங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்? முதல்ல என் கையை விடு. நீ விடு. என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். ஏய், முதல்ல என்ன விடுங்க. இப்போ நீ விட போறியா இல்லையா? ஐயோ, முதல்ல விடுங்க. நான் யார் கூடயும் வரல. குயின், இவனால உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் உனக்கு 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறேன். நான் வரல பாஸ். நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க. நான் இவன் உனக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பான்னு நீ இங்கே இருக்கிற? இவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. நீ வரலன்னா நானும் இங்கேருந்து போக மாட்டேன். அவ்வளோதான். ஐயோ, நான் போக மாட்டேன். பாஸ் ப்ளீஸ், சொல்கிறது கேளுங்க. நான் சொல்கிறத நீ கேளு. உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். 24 hours நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். வேண்டாம் பாஸ், எனக்கு இவன் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்குது. நான் இங்கேயே இருக்கிறேன் இவன் கூட. அந்த பக்கம் வழி. சரி, இங்கே பாரு, இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பத்திரமா பார்த்துக்கோ. இருடா, உனக்கு அப்புறம் இருக்குது. தேங்க்யூ. நீ சொன்னது உண்மையா? என்னது? எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். பாய். அப்புறம் இன்னொன்று, ஷோஃபாலே தான் இருக்கணும். ரூம்குள்ளே வந்தால் பத்திரகாலி ஆயிடுவேன். பார்த்துக்கோ. என்னை விட அவளுக்கு அசிஸ்டன்ட் தான் முக்கியமாக போயிட்டானா? என்னடா அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் மிஸ், தேங்க்யூ. இவன் யாரா இருப்பா? அவன் கையில் ஒரு டேட்டோ இருந்தது. இவனை எங்கேருந்து நான் தேடுறது? அவள் தூங்குற போல. நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வருவோம். ஐயோ, தண்ணி தான் கடுக்குது. போச்சு, தண்ணி வேற எடுத்து வைக்கலையா? இவன் இந்த ராத்திரியில் எங்கே போயிட்டா? கொஞ்ச நேரம் நம்ம இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம். கிச்சனை நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஹே, லூலியோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நான் உன் கூட இருக்கிற வர என்னையும் ஃபயர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜோக் பிடிச்சிருக்கா? லூலி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த கையை டச் பண்ணும்போது ஒரு வாலே ஓப்பன் ஆகும். நம்மளோட லோலி அவர் வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் நிறைய இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஹீரோயினை பற்றி பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே போய் பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா ஹீரோட ஃபோட்டோ, இவங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒயங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்படின்னு எல்லாரோட ஃபோட்டோவும் அங்கே இருக்கும். லோலி வீட்டுக்கு திரும்ப வந்துடுவார். நீங்கள் இன்னும் தூங்கலையா? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும். இங்கே வா அப்படின்னு சொல்லி கடக்கன்னு அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போவாங்க. இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஏய், இதெல்லாம் என்ன? உண்மையை சொல்ல. நீ யாரு? எதுக்காக என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்ல லூலி, நீ யாரு? எதுக்காக அசிஸ்டன்ட் மாதிரி என் கூட நடிச்சிட்டு இருக்க? அப்படி இல்லை, வேற என்ன? வேற என்ன உண்மை? ஒன்று போய் நம்பினேன். உன் வீட்டில் இருக்கிறதா எனக்கு பாதுகாப்புன்னு சொன்னா. ஆனால் இந்த இடத்த பார்த்தா தான் எனக்கு இப்போ பயமாக இருக்கு. நீ இல்லை, நீ எதுவும் பேசாத. நான் உன்னை நம்ப தயாரில்ல லூலி. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. என்னை ஏமாத்திட்டனே. நகரு. எங்க போற? மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா உனக்கு ஆபத்து இருக்கு.
நீ என் கூட தான் இருக்கணும். உன் கூட இருக்கிறதா எனக்கு சேஃப் இல்லை. நான் வரேன். ஷோ, எல்லாம் கெட்டு போயிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திருப்பான். அப்போ கொலகாரட்டு வந்து என்னை காப்பாத்தினது எல்லாம் பொய்யா? பொய் பொய், எல்லாம் பொய். ஐயோ குயின், நான் வேணும்னு செய்யலை. என்னால் இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அந்த டேட்டு மார்க் அந்த வில்லன் பார்த்துட்ருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட். லவ் யூ.